ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே உடைய கிருபை நடத்துதல் உடைய மகிமையானவரை எங்களோடு கூட வழிநடத்த முடியாது அவருடைய கருத்தில் கொடுக்கணும். முற்றுமாய் கூட கர்த்தாவே நீரே எங்களோடு கூட இருந்து இந்த வார்த்தைகளோடு கூட எங்களோடு பேசும்படியாய் சொல்லிக்கிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே முற்றுமாய் கொடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்கள் நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நமக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. ஆமென். நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கிறது. எல்லாருக்குமே ஒவ்வொரு மாற்றத்தை சேர்ந்தவர்களுக்குமே என்ன இருக்கு? ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? அந்த நம்பிக்கையினாலதான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மார்க்கத்திலே அவங்க பின்பற்றி கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பலத்திலே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஒரு பலன் இருக்கிறது என்று சொன்னால் அது எந்த பலன்? பரிசுத்த ஆவியின் பலன். அல்லேலூயா. நாம் எத்தனை சூழ்நிலைகளை எத்தனை நெருக்கடிகளை சந்தித்தாலும் நாம் ஏன் தேவனை நாம் பற்றி கொண்டிருக்கிறோம், நாம் அவரை சார்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் நமக்குள்ளாய் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியின் பலன். நாம சில வேளைகளில் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது சோர்ந்து போகிறோம், கலந்து போகிறோம், மனதின் அந்த நம்பிக்கையை நாம் இழந்து விடுகிறோம். ஆனாலும் அதே சூழ்நிலை நாம் கடந்து போகிறோமா? இல்லை. ஏன்னா அடுத்த நிமிஷமோ அடுத்த சில மணி நேரத்திலேயோ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றார்? நம்மை பலப்படுத்துகிற, நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை கொடுத்து விடுகிறார். நமக்குள்ளே இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியுடைய பலம் என்ன செய்கிறது? நமக்குள்ளாய் ஒரு நம்பிக்கையை புகுத்தி விடுகிறது. நமக்குள்ளாய் அந்த பரிசுத்த ஆவியுடைய பலன் வரும் பொழுது நாம நம்பிக்கை உடையவர்களாய் காணப்படுகிறோம். அந்த நம்பிக்கையின் பலன் நம்ம இம்மட்டுமாய் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை ஓட செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியுடைய பலன் நமக்குள்ள இல்லைன்னா நாம் நம்பிக்கை என்றைக்கோ என்ன பண்ணிருப்போம்? இழந்திருப்போம். நாம கடந்து வந்த பாதைகள், நாம சந்தித்த சூழ்நிலைகள், நாம் சந்தித்த பலங்கள், நாம் சந்தித்த பிரச்சனைகள் இவையெல்லாம் நாம பார்க்கும்போது நம்ம என்னைக்கு என்ன பண்ணிருப்போம்? நம்முடைய நம்பிக்கையை இழந்திருப்போம். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? நம்மை தட்டி தூக்கி நிறுத்துகிறார். அல்லேலூயா. தட்டினா இந்த தட்டி இல்ல, இந்த தட்டி நம்ம தோள்களிலே நம்ம என்ன பண்றாரு? அவர் பலப்படுத்தி நம்ம என்ன பண்றாரு? தாங்கி தாங்கி நம்ம என்ன பண்ற? நான் இருக்கேன்னு சொல்லி என்ன பண்றாரு? அவர் நம்மை தட்டி தூக்கி தாங்கி நடத்துகிறார். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும். அல்லேலூயா. விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினால். அப்ப நம்பிக்கையின் பலன் தான் என்னது? விசுவாசம். அல்லேலூயா. நம்பிக்கை என்பது பொதுவா எல்லாருமே சொல்றது. அதுக்கு ஒரு படி மேலதான் என்னது? விசுவாசம் இல்லையா? நம்பிக்கை என்பது ஜெனரலான வார்த்தை, விசுவாசம் என்பது ஆவிக்குரிய வார்த்தை. நம்பிக்கை என்பது காண்கிற சூழ்நிலைகளை வைத்து நம்புவது, விசுவாசம் என்பது காணாதவைகளையும் நம்புவது. அல்லேலூயா. நமக்கு ஒரு ஹோப் இருக்கு அப்படின்னும் போது நம்ம நம்பிக்கை வைக்கணும். ஆனால் ஹோப்பே இல்லை, சூழ்நிலையே இல்லை, முடியாத பட்சத்திலே நாம் வைக்கிறதா என்னது? விசுவாசம். அல்லேலூயா. இதற்கு நம்ம அநேக தேவனுடைய தாசர்கள் நாம் வேதத்திலே எடுத்துக்கொள்ளலாம். அதனாலதான் நாம் நம்பிக்கைக்கும் மேலான ஒரு வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். இது உலகத்திலே விசுவாசம் என்பதை நம்பிக்கைக்கு ஒத்து என்ன பண்ண மாட்டாங்க, காண மாட்டார்கள். ஆனால் நாம் அந்த நம்பிக்கைக்கும் மேலான ஒரு காரியத்தை வைக்கிறோம். அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசம் என்பது என்னது? நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அல்லேலூயா. நம்புகிறோம் ஆனால் காணவில்லை. அல்லேலூயா. இதுதான் விசுவாசம். ஆமென்.
ஆனா காணல. அதுக்கான அறிகுறி எதுவுமே இல்லை. எலியா கையளவு மேகத்தை என்ன பண்றாரு? பார்க்கல. கையளவு மேகத்தை கூட அவர் பார்க்கல. ஆனா சொல்றாரு, சீக்கிரம் ரதத்தை கூட்டிட்டு போயிடுனா ஆகாப் ராஜா கிட்ட சொல்றாரு, சீக்கிரம் ரதத்தை கூட்டிட்டு போயிடுங்க, ஏன்னா பெருமழை பெருவெள்ளம் வரப்போகிறது. எந்த நம்பிக்கையில சொல்லுகிறார்? இந்த விசுவாசம். அல்லேலூயா. அவர் ஒவ்வொரு முறையும் பார்க்கும் 6 தடவை தன்னுடைய முழங்காலிலே தன்னுடைய தலை அடுகிற அளவுக்கு குனிந்து 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 அவர் ஆண்டவரை தொழுது கொள்கிறார். 6 தடவை, ஒரு மேகம் கூட இல்லை. ஆனால் 7வது தடவை அவர் பார்க்கும்போதுதான் கையளவு மேகம் தான். அல்லேலூயா. ஆனால் அவருடைய வார்த்தை என்ன? அந்த முதல் தடவை ஆண்டவரை அவரை நோக்கி பார்க்கும் பொழுதே அவர் சொன்னது என்னது? அந்த ராஜாவிடத்துல சொல்லுகிறார், பெருமழை பெருவெள்ளம் வரப்போகிறது, சீக்கிரம் ரதத்தை கூட்டிட்டே கிளம்பிடுங்க. ஆமென். இதுதான் காணப்படாதவைகளின் விசுவாசம். அல்லேலூயா. நம்பப்படும் உறுதி, காணப்படாதவின் நிச்சயம். அல்லேலூயா. இதுதான் என்னது? விசுவாசமா இருக்கிறது. ஆமென். அந்த நம்பிக்கை தான் நமக்குள்ளே கொடுக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானுடைய பலன் நமக்கு அந்த விசுவாசத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும், அல்லேலூயா, எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மை நிரப்பக்கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா விதமான சந்தோஷம். இந்த விசுவாசம் என்ன செய்கிறது? நமக்குள்ளே எல்லா விதமான ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. நமக்குள்ளே ஏதோ பெற்றுக்கொண்ட ஒரு நிறைவு, ஏதோ நமக்கு நடந்துவிட்ட ஒரு நிறைவு. ஏன் தெரியுமா? அந்த விசுவாசம். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ளாக ஒரு நிறைவை அது கொடுத்து விடுகிறது. அங்கே ஆபிரகாம் தன் மகனை அவர் மோரியா மலைக்கு கொண்டு போகிறார், பலி செலுத்த கொண்டு போகிறார். அப்போ அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறார். தன் பிள்ளையை மட்டும் கூப்பிட்டு பலி செலுத்தக்கூடிய பிள்ளை மீதியே கட்டையை சுமத்தி கொண்டு அவர் என்ன பண்றாரு? கூட்டிட்டு போகிறார். ஐயோ, இந்த பிள்ளைய நான் வந்து கொண்டு போயிட்டு பலி செலுத்த போற, திரும்ப வரும்போது இந்த பிள்ளைய கூட இருக்க மாட்டான், அதனால அந்த பிள்ளை மேல நான் ஏன் இந்த பாரத்தை சுமத்தணும்னு அவர் நினைக்கல. அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சு, இந்த பிள்ளையே கொண்டு போயிட்டு இந்த பிள்ளையோடு கூட நான் அந்த பலி செலுத்தக்கூடிய கட்டையை நான் கொண்டு போறேன்னா என் பிள்ளை திரும்பி வரப்போகிறான். அதற்கான பொருத்தனை தான் நான் அவன்கிட்ட என்ன செய்யறேன்? அந்த கட்டையை சுமக்கும்படியா பலி செலுத்தக்கூடிய அந்த கட்டையை அவன் மீது சுமத்தி கொண்டு போன்னு சொல்லி அவர் கொண்டு போகிறார். அப்போ சொல்லும் போது அவருடைய வேலைக்காரத்துல செல்லும் போது ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்னது? நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் என்ன பண்ணுவோம்? திரும்பி வருவோம். திரும்பி வருவேன்னு சொல்லல, திரும்பி வருவோம். யாரு? நானும் பிள்ளையாண்டானும். நான் போயிட்டு திரும்பி வர சொல்ல, நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் திரும்பி வருவோம். ஆண்டவர் கேட்டது யாரு? அந்த பிள்ளையதான். பலி யாரு? ஈசாக்கு தான். ஆனா ஆண்டவருக்கே ஒரு செக் வைக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து என்னடா நான் கேட்டதே இந்த பிள்ளையதான், ஆனா இவன் என்ன செய்யறா? அந்த பிள்ளையோட கூட நான் திரும்பி வருவேன்னு சொல்லி ஏன் முன்னாடியே சொல்றேன். நான் ஆண்டவர் என்ன பண்ணிருப்பார் இல்லையா? அந்த நம்பிக்கை அவர் என்னது? அந்த நம்பிக்கை சந்தோஷம். ஆண்டவர் என்னை இப்படி விட மாட்டார். சூழ்நிலை எதிராக இருக்கு, ஆனா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? இப்படி விட மாட்டார். அந்த விசுவாசத்தின் நம்பிக்கை, அந்த நம்பிக்கை என்ன செய்கிறது? அவருக்குள்ளே ஒரு சமாதானத்தை கொடுக்குது. கலக்கத்தோட போல, நடுக்கத்தோட போல அவர் எந்த விதத்திலுமே அவர் கடந்து போகும்போது ஆண்டவர் கேட்கிறாரு, பிள்ளையை கூடணும் போது ஆண்டவரேன்ற அந்த ஒரு அவருக்கு அந்த எண்ணமே வந்ததா வேதத்துல போடவே இல்லை. அல்லேலூயா. சொன்னதும் கூட்டிட்டு போற, கொடுத்தவர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார்? பறிக்க மாட்டார். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த சமாதானம் அவருக்குள்ளே இருந்தது. அந்த சமாதானத்தோடு தான் அவர் நிச்சயமா இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நானும் பிள்ளையானாலும் அவ்விடம் மட்டும் போய் என்ன பண்ணுவோம்? திரும்பி வருவோம். அதனால அவர் ஆண்டவர் மேல வச்சிருந்த அந்த நம்பிக்கை, அதை அசைக்க முடியாது. அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வந்த போது கூட அவருடைய மனதை என்ன செய்யல? தளர விடல. அவருடைய மனதிலே அந்த சமாதானம் எடுபடவே இல்லை. இந்த கடைசி நொடி வரைக்கும் கர்த்தர் மீது ஒரு நம்பிக்கை அவருக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பிள்ளை கேட்கிறான், அப்பா இந்த மாதிரி பலிக்கான கட்டை இருக்கு, நம்ம எடுத்துட்டு போறோம், ஆனா அதுக்கான
அந்த விசுவாசம் அவருக்குள்ளே அங்க போய் பிள்ளை அந்த வலி அந்த பிள்ளையின் மீது அந்த அந்த கத்தை ஓங்குற வரைக்கும் அவருக்குள்ளே என்ன இருக்கு, அந்த நம்பிக்கை இருக்கு. அவருக்குள்ளே ஒரு கர்த்தர் எனக்கு நிச்சயமாய் எந்த விதத்திலும் எதுவுமே என்ன பண்ண மாட்டாரு, தீமையை அனுமதிக்க மாட்டாரு. அந்த சமாதானம் அவருக்குள்ளாய் இருந்தது. அதனால தாங்க நாம் பார்க்கிறோம் எல்லா வித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராங்க. அந்த நம்பிக்கையினால கர்த்தர் மீது இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கை தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதே போல ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 2-5 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை கொடியாய் சொல்லுகிறது. ரோமர் 5:2-5. அல்லேலூயா. அவர் மூலமாய் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினால் நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. இந்த விசுவாசத்தின் நம்பிக்கை, அல்லேலூயா, இதனாலே தேவ மகிமை அடைவோம் என்கிற அந்த நம்பிக்கை என்ன பண்ணுகிறோம், மேன்மை பாராட்டுகிறோம். இது விசுவாசத்தினாலே உண்டாகிற நம்பிக்கையா இருக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து. ஆமென். உபத்திரவம் என்ன செய்கிறதா, பொறுமையை கொடுக்கிறது. உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் கொடுக்கிறது. அப்போ உபத்திரவத்துல நாம் என்ன செய்கிறோம், பொறுமையை நாம் கற்றுக்கொள்கிறவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த பொறுமை நமக்கு என்ன செய்கிறது, பரீட்சையை கொடுக்கிறது. பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவத்திலே என்ன செய்கிறோம், உபத்திரவத்திலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. நம்முடைய உபத்திரவத்திலேயும் நாம் மேன்மை பாராட்டுகிறவர்களாய் காண்கிறோம். ஆமென். கர்த்தர் நம்முடைய உபத்திரவத்திலேயும் நமக்கு என்ன செய்கிறார், ஒரு மேன்மையை, ஒரு உள்ளத்துக்குள்ளே ஒரு நிறைவை, ஒரு சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அங்கே ஆபிரகாம் உபத்திரவத்திலே அந்த நெருக்கடி சூழ்நிலையிலேயோ அவருக்கு ஒரு மேன்மை, தேவனை கைவிட மாட்டார், என் தேவன் நிச்சயம் காப்பாற்றுவார், என் தேவன் நிச்சயமா இந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிப்பார் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அல்லேலூயா. அந்த உபத்திரவத்திலேயும் அவர் மேன்மை பாராட்டினார். இந்த வேளையிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு உபத்திரவத்திலேயும் என்ன வேண்டும், ஒரு மேன்மை பாராட்டுதல் வேண்டும். அல்லேலூயா. என் ஆண்டவர் என்னை நிச்சயமா என்ன பண்ண மாட்டாரு, கைவிட மாட்டார். என் ஆண்டவர் நிச்சயமாய் என்னை விடுவிப்பார், இந்த சூழ்நிலை என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் சொல்லி அந்த நம்பிக்கை, அந்த மேன்மை நமக்கு இருக்க வேண்டும். ஒரு தாயார் ஒருத்தவங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு வியாதி கடைசி ஒரு சூழ்நிலை அவங்க இருக்கிறாங்க. அப்போ அந்த கடைசி ஒரு சூழ்நிலையில, அந்த சூழ்நிலை அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவரை என்ன செய்கிறாங்களா, அவங்க மகிமைப்படுத்துகிறார்கள். அவங்க ஆண்டவரை மேன்மைப்படுத்த சந்தோஷமா இருக்காங்க. படுக்கையில முடியல, எந்திரிக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு வியாதியுடைய அந்த 4th ஸ்டேஜ்ல அவங்க இருக்காங்க. அந்த ஸ்டேஜ்ல அவங்க என்ன பண்றாங்க, ஆண்டவர் என்ன பண்றாங்க, அவங்க மகிமைப்படுத்துகிறாங்க. அவங்க ஆண்டவரை மகிமைப்படுத்த சந்தோஷமா இருக்காங்க. அவங்க முகம் பிரகாசமா இருக்கு. அப்போ அவங்களை பார்க்கறவங்க ஆச்சரியப்படுறாங்க. அப்போ அவங்களுக்காக அவங்களோட போதகருக்கு அவங்க பார்க்கும்போது மனசு வேதனை, அந்த இவ்வளோ சூழ்நிலையிலும் எப்படி என்ன சொல்ற, நம்ம ஆண்டவர் இவங்களை காப்பாற்றுவாங்க, நம்ம நம்பணுமே, இவங்க வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டாங்களே. ஆனாலும் என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்க, சந்தோஷமா எப்படி இருக்க முடியுது, இவ்வளவு பலவீனத்தில் இவ்வளவு சூழ்நிலை எப்படி இவங்க இவ்வளவு மகிமைப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியக்காரர் வந்து ஜெபிச்சுட்டு அவர் கேட்கிறாரம்மா, நீங்க வந்து இவ்வளோ பலவீனமா இருக்கீங்க, இவ்வளோ சூழ்நிலை இருக்கீங்க, நாங்கெல்லாம் ஜெபிச்சோம்,
மரிச்சு அங்க மகிமைப்படுத்த போறேன். ரெண்டு இடமும் எனக்கு சந்தோஷம் தானே. இப்ப எங்க இருந்தாலும் எனக்கு என்னது, கர்த்தருக்குள்ளான ஒரு சந்தோஷம், ஒரு மேன்மை பாராட்டுதல். எங்க இருந்தாலும் நான் என்ன பண்ண போறேன், கர்த்தரை தான் நான் மேன்மை பாராட்ட போறேன். எங்க இருந்தாலும் சரி, அங்க இருந்தாலும் சரி. இங்கே எனக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்து வச்சாருன்னா இங்கே நான் அவரை மகிமைப்படுத்தி அவருக்குள்ளாய் நான் சந்தோஷமா இருப்பேன். அங்க போயிட்டு எனக்கு இன்னும் சந்தோஷம் தானே, நேரடியா அவரை பார்க்க போறேன், அவருக்குள்ள நான் மகிழ்ச்சியா இருக்க போறேன். அதனால என்னை எங்க வச்சாலும் நான் இருக்க போறது யாரோட, கர்த்தரோட. அதனால நான் அதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். அதற்காக நான் மேன்மை உபத்திரவத்துல என்ன பண்றாங்களாம், மேன்மை பாராட்டுறாங்க. அல்லேலூயா. அப்போ அது என்னது, கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிற அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் அவங்க என்ன பண்ணுது, உபத்திரவத்தின் மத்தியிலும் மேன்மை பாராட்டுகிற இந்த பக்குவம் எல்லா சூழ்நிலும் எல்லாருக்கும் வருமா, வராது. ஏன் அவர்கள் அந்த உபத்திரவத்திலே மேன்மை பாராட்ட என்று சொன்னால், அவங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பலனாலதான் வசனத்தின் துவக்கத்திலேயே நாம் பார்க்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து, அல்லேலூயா, விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து. அப்ப விசுவாசத்தினாலே இந்த கிருபையை பெற்று நிலை கொண்டிருந்து அந்த தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அப்ப எவ்வளவு கரெக்ட் இல்லையா, அவங்களோட அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த சூழ்நிலையிலும் அவங்க எதனால மேன்மை பாராட்டுறாங்க, அவங்களுக்குள்ளா இருக்கிற அந்த விசுவாசத்தின் நம்பிக்கை அவர்களை கர்த்தருக்குள்ளாய் மேன்மை பாராட்ட வைக்கிறது. அதனாலதான் அவங்க அந்த உபத்திரவத்துல பொறுமையில அந்த சோதனை பரீட்சையிலும் அவங்க என்ன பண்றாங்க, நம்பிக்கையை பெற்று அந்த நம்பிக்கையிலே அவங்க என்ன பண்றாங்க, உபத்திரவத்திலேயும் என்ன செய்கிறார்கள், மேன்மை பாராட்டுகிறார்கள். அல்லேலூயா. இதெல்லாமே பவுல் எழுதும் போது, பவுல் அவர் எழுதல, அவர் இன்னொரு மூலமா என்ன செய்கிறார், அதை அவர் எழுதுகிறார். அப்போ இங்கே நாம் பார்க்கும் பொழுது பவுல் சொல்ல இன்னொரு தேவ மனுஷன் அதை எழுதுறார். அப்போ இந்த சூழ்நிலையில இந்த வார்த்தை வெளிப்படுதுன்னா இதெல்லாமே என்னதுதான், ஒரு அனுபவம் தான் இல்லையா. அதுல நான் பார்க்க, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை என்ன சொல்லுது, சொல்லாம எல்லாரும் வசனத்துல போட்டு என்ன தெரியுமா, அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை நம்மை ஒரு நாள் வெட்கமடைய செய்யாது. அல்லேலூயா. எந்த நம்பிக்கையில நாம் இருக்கிறோமோ அந்த நம்பிக்கை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு நிச்சயமாக செயல்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆமென். அது மட்டுமல்ல, 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 23 25 வரைக்கும், ரோமர் 8:23 25 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். Amen. இங்கே நாம் வாசிக்கும் பொழுது ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்பிக்கையுடைய நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்காக காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாம் நம்பிக்கை நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் அல்லேலூயா வருகிறதற்காக நமக்குள்ளே அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி கர்த்தர் செய்திருக்கிறார். நமக்குள்ளே அந்த பலனை, புத்திர ஸ்வீகாரம், அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற அந்த புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையினால
நாமத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் எப்பொழுது ரட்சிக்கப்படுவோமோ அப்பொழுது நாம் யாரை மாறிடுறோம்? பிள்ளைகளாய் மாறிடுறோம். ஹல்லேலூயா. உலகத்தின் பிள்ளைகளிலிருந்து மனுஷனுக்குரிய பிள்ளைகள், மனுஷ வித்திலிருந்து நாம என்னவா மாறிடுறோம்? தேவனுடைய வித்தாய், தேவனுடைய ரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்ட பிள்ளைகளாய் அவரை அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற முத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நாம் பெற்று விடுகிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? ஹல்லேலூயா. பார்க்கிறத எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்களேன். ஒரு விஷயத்தை பார்த்து இது எனக்கு கிடைக்கும், இது எனக்கு நடக்கும்ன்றது அதுக்கு பேரு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அது இருக்கு, ஆல்ரெடி இருக்கு, ரெடியா இருக்கு. அது கிடைக்கிறது நம்பிக்கையா? எல்லாமே ரெடிமேடா இருக்குன்னு சொன்னா அது நம்பிக்கையா? கிடையாது. அப்போ காண்கிறதை நம்புவது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? அது நம்பிக்கை இல்ல. கண்களால பார்த்து நம்புறது அது நம்பிக்கை அல்ல. நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு நாம் என்ன பண்ணுவோம்? பொறுமையோட காத்திருப்போம். ஹல்லேலூயா. காணாத ஒன்றை நாம் நம்புவோமானால் அது நம்ம என்ன பண்றோம்? அது வர்றதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? வெயிட் பண்றோம் இல்லையா? ஒரு காரியத்தை நாம் காணவில்லை, ஆனால் நமக்கு என்ன செய்கிறது? நமக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை நமக்குள்ள ஆண்டவர் கொடுக்கிறார் இல்லையா? அப்ப ஆண்டவர் அந்த நம்பிக்கை நமக்குள்ளே கொடுக்கும் பொழுது நம்ம அதை பார்க்கல, ஆனால் நமக்குள்ளே என்ன செய்கிறது? கிடைக்கும் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே காணப்படுகிறது. கிடைக்கும் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே காணப்படுகிறது. அந்த நம்பிக்கை தான் விசுவாசம். ஹல்லேலூயா. அப்ப அந்த நம்பிக்கையை நாம் என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்கிறோம். கர்த்தர் ஒரு 2 வருஷம் கழிச்சு ஆண்டவர் பண்ண போறாரு, நமக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. இல்ல ஏதோ ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு காரம் கொடுக்க போறாரு. ஆனா நீங்க என்ன பண்ணல, இன்னும் நீங்க பார்க்கல. ஆனா என்ன பண்றீங்க? எனக்கு கிடைக்கும், நான் வாங்க போறேன், நான் வாங்கிடுவேன் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. இது உலகத்தின் காரியம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு எதை குறித்த நம்பிக்கை அதிகமா இருக்கணும்னு சொன்னா காணப்படாதவை. ஹல்லேலூயா. நாம இன்னும் பார்க்கல, இந்த ராஜ்யத்தை நம்ம பார்க்கல. ஆனா நமக்குள்ள என்ன இருக்கு? நாங்க போவேன். ஹல்லேலூயா. நாங்க பிரவேசிப்பேன், நாங்க இருப்பேன். அந்த நம்பிக்கை நமக்கு வருதா? ஹல்லேலூயா. நம்ம பார்க்கல, ஆனா நமக்கு என்னது? எனக்குன்னு ஒரு வாசஸ்தலம் இருக்கு, எனக்குன்னு ஒரு வீடு இருக்கு. ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? அங்கே என்னை கொண்டு போகிறார். நம்ம பார்க்கல அதோடைய ஆண்டவர், ஆனா அதோட இமேஜின் பண்றதுக்கு ஆண்டவர் பண்ணிட்டார். நமக்கு அதுக்கானது எழுதி வச்சுட்டார். என்னது? வெளிப்படுத்தல ஆண்டவர் யோவான் மூலமாய் நம்ம அதை கற்பனை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பரலோக ராஜ்யத்தை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப நாம அதை கற்பனை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா நம்ம கற்பனை பண்ண அது ஒரு பெரிய மகிமையான வீடு. ஆனா நாம என்ன பண்ணல, அதை காணவில்லை இல்லையா? ஒரு பொருளை வாங்க போறோம்னா நம்ம அதை வாங்க போறோம்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? இமேஜின் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா? அப்போ இந்த பொருளை நான் வாங்க போறேன், இந்த மாடல்ல, இந்த 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 இதுல இப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு இமேஜினேஷன் நமக்கு இருக்கும். ஆனால் அதை நாம என்ன பண்ணல, இன்னும் வாங்கல, இன்னும் நம்ம பெற்றுக்கொள்ளான நமக்குள்ள அந்த காரியத்தை குறித்த ஒரு இமேஜினேஷன் நமக்கு இருக்கு. அதே போலதான் ஆண்டவர் நமக்கு வேதத்திலே நாம் காணாத அந்த வீட்டை குறித்த ஒரு காரியத்தை நமக்கு என்ன பண்ணிட்டார்? நமக்கு முன்னாடி வச்சுட்டார். ஏன் முன்னாடி வச்சுட்டார் தெரியுமா? நமக்கு அதை குறிச்ச ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும் தான். இல்லைன்னா ஆண்டவர் அதை என்ன பண்ணிருக்க மாட்டாரு? அங்கே வேதத்திலே பல்லவத்தை அப்படியே என்ன பண்ணிருப்பார்? பல்லவத்தின் காட்சியை மறைப்பொல்லாம வச்சிருக்கலாம் இல்லையா? அந்த மறைப்பொல்லாம வச்சிருக்கலாம். ஆனால் ஏன்னா ஒரு காரியத்தை நமக்கு அதை சொல்லிட்டு போய் நமக்கு என்ன வரும்? அதை பத்தின ஒரு ஈகர்னஸ் வரும். அதுவும் இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நம்ம போனா எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட ஒரு பொருளை நம்ம வாங்கினா எப்படி இருக்கும்? நமக்கு என்ன வருது? ஒரு இமேஜினேஷன் வருது இல்லையா? அது நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? வெளிப்படுத்தல எழுதி வச்சுட்டாரு. காணவில்லை, ஆனால் அது என்ன பண்ணுது? இருக்குது. அது இப்படி இருக்கணும் நமக்கு தெரியுது. ஆனா நம்ம என்ன பண்ணல, அதை காணல. அதுதான் காணாதவைகளை குறித்த ஒரு நம்பிக்கை. ஹல்லேலூயா. இதுதான் வேதம் சொல்லுகிறது. அப்ப நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட என்ன பண்ணுவோம்? காத்திருப்போம். அது உலகத்தின் தேவைகளா இருந்தாலும் சரி, உன்னதத்தின் காரியமா இருந்தாலும் சரி, நாம் என்ன செய்கிறோம்? பொறுமையோடு கூட
காத்திருக்கிறோம் இல்லையா? இயேசுவா வரேன்னு சொன்னாரு, காத்திருக்கிறோம். அல்லேலூயா. பொறுமையோடு கூட காத்திருக்கிறோம். இப்போ நம்ம கேட்ட பிரகாரமா தான் அவர் வரேன்னு சொன்னாரு. இன்னும் என்ன பண்ணல? வரல. ஏன் வரல? நம்ம போல நிறைய பேர் என்ன பண்ணணும்? அங்கே சேர்க்கப்படணும். அதுக்காக தான் அவர் என்ன பண்றாரு? வாக்கு தத்தத்தை குறித்து அவர் ஒரு நாளும் தாமதிக்கல. அவர் என்ன செய்யறாரு? இன்னும் கொஞ்சம் வருவாங்களா, இன்னும் கொஞ்சம் வருவாங்களான்னு சொல்லி அவருடைய எதிர்பார்ப்பு. அதனால அவர் என்ன செய்கிறார்? தாமதித்து கொண்டிருக்கிறார். ஆமென். அதனால அது வரைக்கும் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அந்த இடத்தை குறித்த, காணாத ஒன்றை குறித்த கற்பனை நமக்கு, அந்த காணாத ஒன்றை குறித்த எதிர்பார்ப்பு. கற்பனையில இருக்கிற இடம் இப்படிதான் இருக்குன்னு போட்டிருக்கு. அப்ப அதை குறித்து நம்ம செல்லக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ள என்ன பண்ணுது? காணப்படுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நாம் காணாததை நம்பினோமாகில் அதை குறித்து நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்காக நம்ம என்ன பண்றோம்? பொறுமையோடு கூட காத்திருப்போம் என்று சொல்லி இங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனாலதான் நாம அந்த விசுவாசத்தின் பலன் இங்க கலாத்தியர் 5:22 பார்க்கும் பொழுது, அந்த விசுவாசத்துல ஒரு காரியம் தான் என்னது? அந்த நீடிய பொறுமை இல்லையா? அவிசுவாசம் இதெல்லாமே என்ன பண்ணிருக்கு? அந்த கனிகளிலே, ஆவின் கனிகளிலே அந்த எதனால உண்டாகுதுதான்? பரிசுத்த ஆவியினால். அல்லேலூயா. ஆவியின் கனிகளாய், அல்லேலூயா, அந்த பரிசுத்த ஆவியினாலே பலனாலே கிடைக்கக்கூடியதான் அந்த நீடிய பொறுமை, விசுவாசம் இதெல்லாமே. அப்ப இது அந்த பரிசுத்த ஆவியின் பலனால நம்ம என்ன செய்கிறோம்? நாம் இந்த நீடிய பொறுமையையும் இந்த விசுவாசத்தையும் நாம பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் பலன் கொடுக்கிற அந்த நீடிய பொறுமை தான், இந்த விசுவாசம் தான் நமக்கு. நம்ம அப்போ நமக்குள்ளும் என்ன இருக்கிறது? ஆவியின் கனி இருக்கா? இருக்கு. அல்லேலூயா. ஆவியின் கனி என்பது எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குமே கர்த்தர் கொடுக்கிறது. இவங்களுக்கு தான், அவங்களுக்கு தான். வரங்கள் தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர் பார்த்து கொடுக்கிறார். அல்லேலூயா. வரம் என்பது என்ன? வரம் என்பது, ஆவியின் வரங்கள் என்பது என்னது? வரங்கள் என்ன? கிஃப்ட் இல்லையா? கிஃப்ட வந்து நம்ம என்ன பண்ண முடியாது? யாருக்கிட்ட எனக்கு கொடுங்க, கிஃப்ட் கொடுக்கல அப்படியே கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்கல்ல. எனக்கு கிஃப்ட் கொடுங்கன்னு யாரும் என்ன பண்ண முடியும்? கேட்க மாட்டோம். கிஃப்ட் என்பது என்னது? அவர்களாய் விரும்பி, அவர்களாய் அன்பு நிமித்தமா அவர்களா பார்த்து கொடுக்கிறது என்னது? கிஃப்ட். அது என்ன வேணா இருக்கலாம், சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம் இல்லையா? அப்போ அது கொடுக்கிறவருடைய விருப்பத்தை பொறுத்தது. அப்ப அதை வந்து கிஃப்ட் கொடுங்கன்னு யாருமே என்ன பண்ண முடியாது? கேட்க முடியாது. இல்ல சின்ன கிஃப்டா வேணும், பெரிய கிஃப்டா வேணும், இதெல்லாம் கேட்க முடியாது. ஏன்னா கொடுக்கிறவருடைய விருப்பம் அதுதான் வரங்கள். அதனால இந்த வரங்கள் என்பது அவர் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அது கொடுக்கிறவருடைய விருப்பம். அதனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு வரம் கொடுங்க, வரம் கொடுங்க, வரம் கொடுங்க. வரத்துக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியதே இல்லை. யாருமே வரத்துக்காக என்ன பண்ணக்கூடாது? ஜெபிக்க. வரம் அவர் கொடுப்பது, நாம அவருக்குள்ள. அதாவது பொதுவாக கிஃப்ட் யாருக்கு கொடுப்பாங்க சொல்லுங்க? கிஃப்ட் யாருக்கு கொடுப்பாங்க? நல்ல புதுசா இருக்கவங்களுக்கு, போறவங்களுக்கெல்லாம் இருந்தாங்க ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அன்பானவர்களுக்கு, அன்பு செலுத்தக்கூடியவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க? கிஃப்ட கொடுப்பாங்க. அப்போ இது எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியது இல்லையா? அவர்களோட கூட அன்பு பாராட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க? அந்த கிஃப்ட கொடுப்பாங்க. அப்போ ஆண்டவர் ஒருவருக்கு, அப்போ ஆண்டவரோடு கூட நம்ம அன்பு பாராட்டினோம்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அவரோடு கூட இருக்கிற அன்பு நிமித்தமாய் நாம் அவரை நேசிக்கிறதுனால ஆண்டவர் நம்மை நேசிக்கிற என்ன பண்ணுவார்? நமக்கு அவர் என்ன செய்வார்? அவனா என்ன பண்ணுவாரு? கிஃப்ட கொடுப்பார். நிறைய பேர் வரத்து கேளுங்க, வரம் கேட்டு வாங்குவதில்ல, வரம் கர்த்தராய் கொடுப்பது. அல்லேலூயா. அதற்கு ஆண்டவரோடு கூட நாம எந்த அளவுக்கு ஆண்டவர் மீது நாம அன்பு வைக்கிறோமோ, கர்த்தரோடு கூட அன்பு வைக்கிறோமோ, ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்? நம்மையே அறியாமல் அந்த வரம் நமக்கு கொடுக்கப்படும். அந்த வரம் நமக்கு கர்த்தராலே அருளப்படும். பாத்தீங்கன்னா நமக்கே தெரியாது கர்த்தர் கொடுத்த வரம். அதை செயல்படுத்துவது பாத்தீங்கன்னா அந்த வரம் நமக்கு செயல்படும். அப்போ வரம் என்பது கர்த்தர் பார்த்து கொடுக்கிற ஆவியின் வரங்கள். ஆனா கனிகள் என்பது என்ன தெரியுமா? எல்லாருக்குள்ளும் இருக்க வேண்டியது. அல்லேலூயா. கனிகள் என்பது அது வந்து என்னது? நமக்கு ஒரு அத்தியாவசியமானது. அல்லேலூயா. கனி என்பது நமக்கு அத்தியாவசியமானது. எப்படி நமக்கு வந்து உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இந்த மாதிரி நமக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இதெல்லாமே ஒரு பொருள், ஒரு ஆகாரத்தை தயாரிக்கணும். இந்த பொருள், இந்த இன்கிரீடியன்ஸ்லாம் இல்லாம என்ன பண்ண முடியாது? ஒரு ஆகாரத்தை தயாரிக்க முடியாது. சாம்பார் வைக்கணும்
தேவைதானே இல்லையா? ரசம் வைக்கணும்னா புளி தேவைதானே? தக்காளி ரசம் வைப்போம் சொல்லாதீங்க, ஏதோ ஒண்ணு அதுக்கான சுவை கொடுத்ததுக்கு ஏதோ ஒண்ணு இல்லையா? அப்ப அதுக்கான ஒரு காரியம் என்னது? நிச்சயமாய் வேண்டும், அதுக்கான பொருள் வேண்டும் இல்லையா? அதே போலதான் கனி என்பது என்னன்னா, ரட்சிக்கப்பட்டால் இதெல்லாம் என்ன பண்ணணும்? இருக்கணும். அதுல இது பரிசுத்தாவின். இதுல முக்கியமானது என்னது? விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசம், நம்பிக்கை. அல்லேலூயா. நீடிய பொறுமை, விசுவாசம், தயவு, இதெல்லாமே என்னது? நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம். இதெல்லாமே யாருக்கு வேணும்? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இதெல்லாமே கண்டிப்பா வேணும். அப்போ இதெல்லாம் இருந்தாதான் அவங்க என்னது? ரட்சிக்கப்பட்டவங்க. இது கனி, இது மஸ்ட், எல்லாருக்குமே மஸ்ட். எல்லா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குமே இது மஸ்டா இருக்கு. அப்போ கனி என்பது இதுல முக்கியமானது விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் என்ன பண்ண முடியாதா? தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் இல்லையா? விசுவாசம் இருந்தாதான் இதெல்லாமே நமக்கு வரும் இல்லையா? ஃபவுண்டேஷன் இது விசுவாசம் தான். அப்போ இந்த விசுவாசம் நமக்கு பேசிக்கலி நமக்கு வேணும். ரட்சிப்புக்கான அடித்தளமே விசுவாசம். இந்த விசுவாசம் இருந்தா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? கர்த்தர் சொன்ன இந்த காரியங்கள் நமக்குள்ளாய் காணப்படும். அதுதான் இந்த கனி, ஆவியின் கனியா இருக்குது. அப்ப நமக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? கனி என்றால் என்ன, வரம் என்றால் என்னன்னு நமக்கு இது நன்றாக தெரிகிறது. அப்போ இந்த கலாத்தில சொல்லப்பட்டபடி ஆவியின் கனியா இருக்கிற இந்த விசுவாசம், நம்பிக்கை நமக்கு நிச்சயமாக என்ன பண்ணணும்? காணப்படக்கூடியதாய் இருக்கிறது. அதனால இங்கே வசனம் சொல்லப்பட்ட பிரகாரமா பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நம்முடைய நம்பிக்கை பெருகும்படிக்கு அந்த விசுவாசத்தின் பலன் நம்மை நடத்துகிறதா இருக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை செய்கிறவரா இருக்கிறான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, ரோமர் 14ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ரோமர் 14:17, அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமா இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதா? அது புசிப்பும் குடிப்பும் அல்ல. அல்லேலூயா. எப்போ ஒரு நாள் கூடி அது நம்ம ஒரு விருந்து பண்ணி ஒரு சபையில அந்த மாதிரி பண்றதுனால அதுக்கு பிரச்சனை தான் வருது. அல்லேலூயா. அது என்னது? தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமா இருக்கிறது. அல்லேலூயா. சபை என்பது நம்ம என்ன சொல்றது? புசித்து குடித்து சந்தோஷப்படுகிறதுனால அதனால வருகிற ஒரு இடமல்ல, அதனால ஒரு ஐக்கியமோ அதனால ஒரு சந்தோஷமோ அல்ல. அது பரிசுத்த ஆவியின். ஒரு சபை என்றால் முதலாவது அங்க என்ன இருக்கணும்? பரிசுத்த ஆவியின் பலன். அல்லேலூயா. அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் அதனுடைய பிரதிபலிப்பு தான் என்னது? சபை. அல்லேலூயா. அப்போ அந்த சபை என்பது நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் பலன். அல்லேலூயா. அப்ப சபைக்குள்ளே நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் பலனும் என்ன பண்ணணும்? காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியினால உண்டாகிற அந்த பலனை பெற்ற சபைகளாய் தான் சபைகள் என்ன பண்ணணும்? காணப்பட வேண்டுமே தவிர பரலோக ராஜ்யம் என்பது என்னல்ல. தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சபை என்பது புசிப்பும் குடிப்புக்குமான இடம் அல்ல. அல்லேலூயா. அநேக இடங்கள்ல, அநேக சபையில பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடோ விருந்தோ இதெல்லாம் என்ன பண்றாங்க? முதன்மைப்படுத்துறதா இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா தேவனுடைய ராஜ்யம் என்பது என்னது இல்ல, அது கிடையாது. அல்லேலூயா. புசிப்பும் குடிப்பும் அல்ல. ஆமென். புசிப்பும் குடிப்புக்குமான இடம், அதனால உண்டாகிற ஐக்கியம் அல்ல. இது எதனால உண்டாகுது? நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகும் பலன். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியுடைய பலன் ஒரு சபையில இருக்குமானால் அந்த சபை நிச்சயமா என்ன பண்ணிருக்கும்? ஐக்கியப்பட்டிருக்கும். சிலர் சொல்லுவாங்க, இந்த சபையில வாரம் வாரம் சாப்பாடு போட்டுருவாங்க, வாரம் வாரம் நம்ம சபையில போய் சாப்பிட்டு தான் வருவோம். அது என்னது? அவங்களோட விருப்பம். அது
முதலாவது என்ன இருக்கணும்? அங்க பரிசுத்த ஆவியின் நீதியின் சமாதானத்தினால் உண்டாகிற அந்த பரிசுத்த ஆவியினுடைய பலன். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியின் பலன் உண்டானாலுமே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? நாம அந்த நீதியின் சமாதானத்தை நாம பெற்றுக்கொள்ளுவதாய் காணப்படுகிறோம். அப்போ நமக்கு இந்த உலகத்திலே ஆண்டவர் அவருக்குள்ளான அந்த பலனை எதிர்கொள்ளமாய் கொடுத்திருக்கிறார் பரிசுத்த ஆவியினாலே. அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியின் பலன் நமக்குள்ள என்ன செய்கிறது? ஒரு பலனை கொடுத்திருக்கிறது. அதனால நம்ம திருப்தி அடைஞ்சு நம்ம அப்படியே என்ன மாமிசத்தை சாப்பிட்டாதான் நம்ம திருப்தியா இருக்கிறோமா? கிடையாது. அல்லேலூயா. நம்ம அப்படியே நல்ல ஜூஸ் எல்லாம் குடிச்சுக்கிட்டு நம்ம அப்படி இருந்தாலும் நமக்குள்ள சந்தோஷம் இருக்கா? இல்லை. நம்ம கர்த்தருக்குள்ளாய், அல்லேலூயா, கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலனா இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். அதனால்தான் எந்த சூழ்நிலையிலும் நாம் என்ன செய்ய முடியுது? தாண்டி நாம வர முடியுது. பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு? பட்டினியா இருந்தாலும் பரிபூர்ணம் அடைந்தாலும். அல்லேலூயா. நான் பட்டினியா இருந்தாலும் சரி, பரிபூர்ணமா இருந்தாலும் சரி, நான் எதுல மேன்மை பாராட்டுவேன்? கிறிஸ்துவுக்குள்ள நான் என்ன பண்ணுவேன்? மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும். ஏனென்றால் எனக்குள்ள என்ன இருக்கு? பரிசுத்த ஆவியின் பலன் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியின் பலன் எனக்குள்ள இருக்கிறதுனால நான் எந்த நிலைமையிலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன்னு பவுல் சொல்றார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை என்ன செய்கிறார்? அவர் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவருக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியின் பலன். அந்த வார்த்தைகளை தான் பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமாய் நமக்கும் என்ன செய்திருக்கிறார்? கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம இல்லைனாலும் நம்மளால இருக்க முடியும். இருக்கிற பரிபூர்ணத்திலையும் நாம் கர்த்தரை என்ன பண்ண முடியும்? மகிமைப்படுத்த முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் கடந்து வந்திருக்கீங்க? அல்லேலூயா. இல்லையா? ஆண்டவர் எந்த சூழ்நிலை நம்மளை என்ன பண்றாரு? அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால பரலோக ராஜ்யம் என்பதை கர்த்தர் எனக்கு கொடுத்தாதான், கர்த்தரை திருப்தியா வச்சாதான், கர்த்தரை மேன்மையா வச்சாதான் இல்லை. நம்ம அதையெல்லாம் கடந்துதான் என்ன பண்ணிருக்கிறோம்? அந்த பரிசுத்த ஆவியுடைய பலன்ல நாம் நிற்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா. எல்லாம் கிடைக்கும்போது நிச்சயமா கர்த்தர் நம்ம எல்லா சூழ்நிலையுமே அவர் மேன்மைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய மேன்மை என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிற இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லைன்னா நான் மறுபடியும் சொல்றேன். அதாவது ஒரு தரிசனம், அதாவது இது ஒரு உதாரணமாக சொல்லியிருக்காங்களா எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது அந்த காரியத்தை பரலோகத்துக்கும் நரகத்துக்குமான ஒரு வித்தியாசமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு மனுஷன் கடந்து செல்லுகிறார். அவர் தூதன் கொண்டு போகிறாங்களாம். கொண்டு போகும்போது அவர் முதலாவது எங்க போறான்னு சொன்னா நரகத்துக்கு. அப்ப அங்க போகும்பொழுது இது ஒரு இமேஜினேஷனா கூட இருக்கலாம். பரலோகம் நரகம் ஒரு சந்தோஷத்துக்கான ஒரு வித்தியாசத்துக்காக சொல்லியிருக்கலாம். சந்தோஷத்துக்கும் வேதனைக்குமான ஒரு வித்தியாசமா சொல்லப்பட்டிருக்கலாம். இதை நம்ம ஒரு கற்பனையாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா இது உண்மைன்னு நான் சொல்லலை, ஒரு உதாரணம். பரலோகனா எப்படி, நரகனா எப்படின்றதுக்கான உதாரணம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த மனிதனை கொண்டு போகும் பொழுது அங்கே ஒரு பெரிய பந்தி இருக்கிறது. அந்த பந்தியில பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு டேபிள், பிரம்மாண்டமான டேபிள், பெரிய நீளத்துக்கு இந்த டேபிள் என்ன பண்ணிருக்காங்க போட்டிருக்கு. இடமான ஒரு டேபிள் இருக்கு. அப்ப இங்க ரெண்டு பக்கமும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அமர்ந்திருக்கிறார்கள். ரெண்டு பக்கமும் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த டேபிள் மேல பாத்தீங்கன்னா எல்லா விதமான வெரைட்டியும் இருக்கு. ஃபுட் என்ன பண்ணுது? எல்லா விதமான வெரைட்டியும் அதுல இருக்கு. எல்லா விதமான வெரைட்டியும் இருக்கு. இல்லாத ஃபுட்டே கிடையாது, எல்லாமே இருக்கு. ஆனால் அங்க அந்த பந்திக்கு எதிரெதிரே உட்கார்ந்துருக்காங்க. எதிரெதிர் டேபிள்ல உட்கார்ந்துருக்காங்க. ஆனா அவங்கள பாத்தீங்கன்னா அப்படியே எலும்பும் தோலும் ஒட்டி போன, அப்படியே கண்கள் குழி விழுந்து எலும்பும் தோலுமா உட்கார்ந்துருக்காங்க. என்ன இது? எலும்பு தோலுமா உட்கார்ந்துருக்காங்க. அவர்களுடைய கரங்கள் அவங்க ஏன் எலும்பு தோலுமா உட்கார்ந்துருக்காங்கன்னா, அவங்களுடைய கரங்கள்ல என்ன பண்ணிருக்குன்னா, கரங்கள் நீட்டப்பட்டு அந்த கரத்துல என்ன பண்ணிருக்குன்னா ஒரு ஸ்டிக் ஒன்று கட்டப்பட்டு, என்னது ஒரு கோல் ஒன்று, ஒரு குச்சி ஒன்று, ஒரு கொம்பு ஒன்று கட்டப்பட்டிருக்கிறதுனால அவங்களால என்ன பண்ண முடியல, அவங்க
பெண்ட் பண்ண முடியாது. அப்போ அந்த கரம் என்ன கட்டப்பட்டிருக்கு, இது ஒரு குச்சி வச்சு கட்டப்பட்டிருக்கு. அதனால அவங்களால என்ன பண்ண முடியல, அந்த ஃபுட்டை எடுத்து மடக்கி அவங்களால என்ன பண்ண முடியல, சாப்பிட முடியல. ஆனா கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்கு, எல்லாமே இருக்கு, ரைட்டியா இருக்கு, இல்லாத ஐட்டமே இல்லை, அவ்வளவா இருக்கு, கண்ணில் பார்க்குறாங்க. ஆனா அவங்களால சாப்பிட முடியல, எடுத்து சாப்பிட முடியல. எல்லாமே இருக்கிற ஒரு நிலைமை பார்க்க பரிதாபமா இருக்கிறார்கள். அவங்களுக்குள்ள கதறலும் வேதனையும், ஐயோ பசிக்குதே பசிக்குதே. அப்போ அவருக்கு எதிரில சாப்பாடு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பசிக்குது 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 கதறாங்க. தாகமா இருக்கு பசிக்குது, தாகமா இருக்கு பசிக்குது கதறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த காட்சியை பார்த்துட்டு அதற்கு பின்பாக அவர் என்ன செய்யறாங்கன்னா பரலோகத்துக்கு கொண்டு போகணும். அப்போ பரலோகத்துக்கு கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கேயும் இதேதான், சேம் இதே மாதிரி தான் இருக்கு. எப்படி, ஒரு நீளமான லாங் டேபிள் ஒன்று, நீட்ட பெரிய டேபிள் ஒன்று போட்டுருக்கு. அதுல எதிரெதில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, உட்கார்ந்து இருக்காங்க, உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அங்கேயும் என்ன இருக்கு, இதே சாப்பாடு தான். அதே மாதிரி என்ன இருக்கு, வெரைட்டியான சாப்பாடு, வெரைட்டியா இருக்கு. எல்லாமே இல்லாத ஆகாரமே கிடையாது. அவங்கள பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காங்க, புஷ்டியும் போஷாக்குமா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. அப்போ அவங்கள பார்க்கும்போது இது சரி, இங்க அதே மாதிரி தான் இருக்கு, ஆனா இவங்க எப்படி இருக்காங்க, புஷ்டியும் போஷாக்குமா இருக்கிறாங்க. சரி, அப்புறம் சரி இவங்க எப்படி சாப்பிடுறாங்கன்னு பார்த்தா இவங்களுடைய கர்மம் எப்படி இருக்கு, அதே மாதிரி தான் இருக்கு. ஸ்டிக் வச்சு, நீளமா ஸ்டிக் வச்சு என்ன பண்ணிருக்கு, கட்டப்பட்டு இருக்கு. ஆனா இவங்க எப்படி சாப்பிடுறாங்க, இவருக்கு ஒரே சர்ப்ரைஸ். இவங்க புஷ்டியும் போஷாக்குமா இருக்காங்க, கை வேற கட்டப்பட்டு இருக்கு, ஸ்டிக் வச்சு கட்டப்பட்டு மடக்கி சாப்பிட முடியாது. ஆனா பார்த்தா நல்ல போஷாக்கோட இருக்கு, நல்ல சந்தோஷமா இருக்காங்க. அதே டேபிள், அதே மாதிரி சாப்பாடு எல்லாமே இருக்கு, அவங்க சந்தோஷமா இருக்காங்க. இப்ப சாப்பிடுற டைம் அவங்க என்ன பண்ண போறாங்க, இப்ப சாப்பிட ஆரம்பிக்க போறாங்க. பாத்தீங்கன்னா இவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா, இங்கே அவங்களுக்கு எதிரில அதே மாதிரி சாப்பாடு இருக்கு இல்லையா, அந்த ஆகாரத்தை அவங்க எடுத்து என்ன பண்றாங்க, அவங்க எதிரில் இருக்கவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க அதே போல என்ன பண்றாங்க, அவங்களுக்கு எதிரில் என்ன பண்றாங்க, இவங்களுக்கு அந்த ஆகாரத்தை விட்டுகிறார்கள். இப்படி அவங்க என்ன பண்ணுகிறாங்க, போஷிப்பு. அல்லேலூயா. எப்படியா, இந்த கட்டப்பட்டு இருக்கிற மடக்க முடியும். அதை என்ன பண்றாங்க, இதை எடுத்து அவங்க என்ன பண்றாங்க, இங்க இருக்கிறத எடுத்து இங்க இருக்கவங்க கொடுக்குறாங்க. இதனால அவங்க என்ன பண்றாங்க, திருப்தியானார்கள். அப்ப இங்கே தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்காங்க, புசிப்பும் குடிப்பும் என்பது எதனால உண்டாகுறாங்க, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகுற சந்தோஷம். அங்க அவங்களுக்கு என்னது, நீதி. நான் சரி என்னால சாப்பிடல, அவனுக்கு கொடுத்தா என்னது, அவன் போஷிக்கப்படுவான். அப்போ அவன் சாப்பிடும்போது என்ன பண்றான், சரி அவன் நமக்கு கொடுத்தானே, நம்ம என்ன பண்ணலாம், நம்மளும் என்ன பண்ணலாம், அவனுக்கு கொடுக்கலாம். அப்படி என்னது, அந்த நீதியின்படியா இவங்க செயல்படுறாங்க. அது மட்டும் இல்ல, சமாதானம். அந்த சமாதானம் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகும் சந்தோஷம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற ஒரு சந்தோஷம் அவங்களுக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. அந்த சந்தோஷம் அவங்களுக்குள்ள நிறைவா இருக்கிறதுனாலதான் அங்க என்ன உண்டாகுது, அந்த போஷிப்பு. அல்லேலூயா. அந்த நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த புசிப்பு குடிப்பு அவங்களுக்கு எதனால வந்தது, அங்கே மாம்சத்தின்படியா நான் எதுக்கு அவனுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி வந்துச்சு. ஆனா இங்க எப்படி, அந்த சந்தோஷம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற அந்த சந்தோஷம். அதை என்ன பண்ணுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை போஷிக்கும் பொழுது அவங்களுக்குள்ள என்ன வந்து, அந்த பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தின் நிறைவு என்ன செய்கிறது, அவர்களுக்குள்ளே கிடைக்கிறது. அல்லேலூயா. இதுதான் பரிசுத்த ஆவியின் பலன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற அந்த சந்தோஷம் அந்த நிறைவாய் காணப்படுகிறது. ஆமென். அப்போ வெறும் புசிப்பும் குடிப்பல, வெறும் ஆகாரம் மட்டும் இல்ல, அந்த ஆகாரம் எதன் மூலமா அவங்களுக்கு போகுது, எதன் மூலமாய், நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற அந்த சந்தோஷம். அல்லேலூயா. அதனாலே அந்த ஆகாரம் அவங்களை என்ன செய்கிறது, அவங்களை திருப்திப்படுத்து. அப்ப வெறும் புசிப்பும் குடிப்பும் மட்டும் அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க ஒருவருக்கு ஒரு திருப்தி ஆக முடியுமா, இல்லை. அல்லேலூயா. அதுல இருக்கிற அந்த சாராம்சம், அதுக்குள்ள இருக்கிற காரியம் என்ன, அவங்க புசித்து திருப்தி அடைகிறாங்க. எதனால, நீதி சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம், அவங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியின் நிறைவு, ஒருவருக்கு அந்த சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க, அந்த சந்தோஷத்தின் நிறைவினாலே போஷிக்க
பரிசுத்தப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தருக்குள்ளான அந்த நிறைவா இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை கடைசியாக வாசித்து நாம் முடிப்போம். யோவான் 14:27. ஆமென். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. சமாதானத்தை உங்களுக்கு என்ன பண்றேன்? நான் வச்சுட்டு போறேன். உலகத்துல நான் எதை வைக்கிறேனோ இல்லையோ, உங்களுக்கு நான் எதை வச்சிருக்கிறேன்? சமாதானத்தை வைத்து போகிறேன். ஹல்லேலூயா. எந்த சமாதானம்? என்னுடைய சமாதானம். ஹல்லேலூயா. அப்ப என்னுடைய சமாதானம் எப்படி இருக்கும்னா, அது உலகம் கொடுக்கிற பிரகாரமா இருக்காது. ஹல்லேலூயா. உலகம் கொடுக்கிற அந்த உலகத்துல மனுஷங்க பார்க்கிற அந்த நிறைவுனால உண்டாகிற அந்த சமாதானம் அல்ல. அது எப்படிப்பட்டது? டெம்பரவரி. ஹல்லேலூயா. உலகம் கொடுக்கிற சமாதானம் அது டெம்பரவரி. ஆனால் என்னுடைய சமாதானம், ஹல்லேலூயா, நான் உங்களுக்கு கொடுக்கிற சமாதானம் எல்லா விதத்தையும் என்ன பண்ணும்? உங்கள் இருதயத்தை கலங்காமலும் பயப்படாமலும் என்ன பண்ணும்? காத்துக்கணும். ஹல்லேலூயா. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிற அந்த சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. உங்களுடைய இருதயம் கலங்காமலும் உங்கள் இருதயம் பயப்படாமலும் அந்த சமாதானம் என்ன பண்ணும்? உங்களை காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. அப்ப அந்த சமாதானம் நமக்கு எல்லா விதத்திலும் என்ன செய்கிறது? எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஒரு பதட்டமோ பயமோ இல்லாதபடி நம்ம என்ன செய்கிறதா? அந்த சமாதானம் நம்மை காத்துக் கொள்ளுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. ஏன்னா இயேசுப்பா நமக்கு கொடுத்திருக்கிறது அவருடைய சமாதானம். ஹல்லேலூயா. இயேசுப்பா கொடுக்கிற சமாதானம் அவருக்குள்ளே இருந்தது. ஹல்லேலூயா. இயேசுப்பாக்குள்ள இருக்கிற சமாதானம் எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? நிறைவாய் இருந்திருக்கும் இல்லையா? எந்த சூழ்நிலையிலும் அந்த சமாதானம் அவர் எப்பொழுதும் என்ன பண்ணிருப்பாரு? அவர் அந்த சமாதானத்துல நிறைந்திருப்பார். அந்த சமாதானத்தோடவே எப்பொழுதும் காணப்பட்டிருப்பார். சொன்னாரு, என்னுடைய சமாதானத்தை நான் என்ன பண்றேன்? உங்களுக்கு வைத்துவிட்டு போகிறேன். ஹல்லேலூயா. இந்த சமாதானத்தை நீங்க என்ன பண்ணுங்க? பெற்றுக்கொள்ளுங்க. அந்த சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் இருதயம் என்ன பண்ணாது? கலங்காது, பயப்படாது. ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கும். ஆமென். ஒரு தகப்பனார் தன் பிள்ளைக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கிறார். அப்ப அந்த கிஃப்ட் கொடுக்கும்போது அந்த பிள்ளை அந்த தகப்பனார் இடத்துல அந்த கிஃப்ட் கேட்கும்போது அந்த தகப்பனார் அந்த கிஃப்டை அந்த பிள்ளைக்கு என்ன பண்றாரு? முதல்ல இந்த கிஃப்ட் இதை நீ குடிச்சுக்கோன்னு சொல்லி அவர் கொடுக்கிறார். அவர் கொடுக்கிறது என்னன்னு சொன்னா ஒரு வேத புத்தகம். என்னது? அந்த தகப்பன் அந்த பிள்ளைக்கு கொடுக்கிறது ஒரு வேத புத்தகம். அப்போ இந்த பிள்ளைக்கு ஒரு சலிப்பு வந்தது. என்னன்னு சொல்லிட்டு, அதாவது அந்த பிள்ளை வந்து ஒரு காரியத்தை நான் அச்சீவ் பண்ண, எனக்கு இதை நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்றா. அப்போ எனக்கு ஏதாவது நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த தகப்பனார் பண்றாரு, அந்த பிள்ளை அந்த காரியத்துல அவன் வெற்றி பெறும்போது அவர் வந்து என்ன செய்யறார்? ஒரு பொருளை கொடுக்கிறார். ஆனா அந்த பொருள் என்னவா இருக்கிறது? வேத புத்தகம். அப்ப வேத புத்தகத்தை கொடுக்கும் போது இந்த பிள்ளைக்கு ஒரு சலிப்பு வந்தது. ஒரு பெரிய ஏதாவது ஒரு நல்ல ஒரு பொருளா, ஏதாவது ஒரு நல்ல காரியமா அப்பா நமக்கு கொடுப்பாருன்னு பார்த்தா, எனக்கு என்னத்தை கொடுத்திருக்காரு? வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறாரு. இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகனுக்கு என்ன வருகிறது? ஒரு எண்ணம் வருகிறது. ஆனால் அப்பா சொல்றாரு, அப்பா நீ கேட்ட காரியம் எதுல இருக்கு? உனக்கு நான் கொடுக்க விரும்பின ஒரு விலை மதிக்க முடியாத காரியம் இதுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்றாரு. ஆனால் அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, இதுக்குள்ள இருக்குன்னா இதுக்குள்ள என்ன இருக்கு? வார்த்தை தான் இருக்கு. இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகனுக்குள்ள என்ன செய்கிறது? ஒரு எண்ணம் வருகிறது. அப்போ அந்த அவன் வந்து என்ன செய்யணும்? அந்த வேதத்தை புரட்டி பார்க்கவே இல்லை. அந்த பைபிள் என்ன பண்ணல? அவன் புரட்டி பார்க்கவே இல்லை. அப்போ ஒரு காலம் கடக்கிறது. அவன் கிடைத்த பொருள், அவன் எதிர்பார்த்த அந்த காரியமும் அவனுக்கு கிடைக்கல. ஆனா நீ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை அவன் அந்த கோபத்தினால என்ன செய்கிறான்? அவன் எனக்கு நான் எதிர்பார்த்ததை எனக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான்? அவள் அந்த கடந்து போற சூழ்நிலையில ஒரு நாள் வந்து அவங்க அப்பா வந்து மறித்து போறாங்க. அந்த காரியம் கேள்விப்படும் போது அவன் தகப்பனார்
அப்போது பார்க்க வரும்பொழுது அந்த இடத்துல அவங்க அப்பா கொடுத்த அந்த வேத புத்தகம் இருக்கும். இந்த வேத புத்தகம் இருக்கும்போது அவனுக்கு அந்த நேரத்துல ஒரு கில்ட்டி ஆயிடுச்சு. ஐயோ, நம்ம அப்பா நமக்கு இதை கொடுத்தாரே, நம்ம இதை புரட்டி கூட பார்க்கலையே, நம்ம அப்பாவை நம்ம அவர் கொடுத்தது, நம்ம அவருக்கு சொன்ன வார்த்தைக்காவது நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை பிரித்து பார்த்துருக்கலாமே, நம்ம அந்த கோபத்தோடய நம்ம போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அவர் கொடுத்ததுக்கு நம்ம ஒரு கணக்கு கூட கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன வேதனையோடு கூட இந்த நேரத்துல நம்ம அப்பாவை வந்து இந்த இவ்வளோ நம்ம வேதனைப்படுத்தணும்னு சொல்லி அவன் என்ன பண்ணலாம், அந்த வேதத்தை புரட்டும் பொழுது அதிலே அவனுக்கு அவன் அப்பா ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொருளுக்கான ஒரு பில் என்ன பண்ணியிருக்காரு, அவங்க அப்பா வச்சிருக்காரு. அல்லேலூயா. அவனுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பொருள், ஒரு கார், அந்த பொருளை வாங்குறதுக்கான ஒரு பில்லை அந்த பில்லை கொண்டு போய் கொடுத்தா அவனுக்கு அந்த பொருள் கிடைக்கும். அதுக்கான காரியத்தை தான் என்ன பண்ணியிருந்தாரு, அவங்க அப்பா அதை வச்சிருந்தாரு. ஆனால் அவருக்கு என்னன்னா, இப்படியாவது அவன் வேதத்தை புரட்டி அதன் மூலமா இந்த பொக்கிஷத்தை அவன் பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பொருளை விட அதுக்குள்ள இருக்கிற வார்த்தை என்னது, அது ரொம்ப விலை மதிக்க முடியாது இல்லையா? அப்போ அதன் மூலமா அவன் இந்த பொக்கிஷத்தை அவன் பார்ப்பான். இதை பார்க்கும் பொழுது அவன் இதே வேத வசனத்தை அவன் புரட்டுவான்னு சொல்லி அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு, அதை கொடுத்துருக்காரு. அப்போதான் அவனுக்கு நம்ம எவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை நம்ம இழந்துட்டோம். அல்லேலூயா. இப்போ அவ்வளோ பெரிய பொக்கிஷம் அதை கொடுத்து நம்முடைய அப்பாவை நம்ம இழந்துட்டோம். இந்த வேளையில நமக்கு அவர் கொடுத்த அந்த கிஃப்டை நம்ம இழந்துட்டோம். எல்லாத்துக்கும் மேல இவ்வளோ நாளா இதற்குள்ளே இருந்த நமக்கு சமாதானத்தை, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இந்த வார்த்தையை நம்ம இழந்துட்டோம்னு சொல்லி அந்த வேளையிலே அவருடைய குற்ற உணர்வு, அவருடைய தவறை எண்ணி அவர் வேதனைப்பட்டார். அல்லேலூயா. ஏசப்பாவை நமக்கு ஒரு பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை கொடுக்கக்கூடிய இந்த வேத புத்தகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய சமாதானம். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். இந்த உலகம் நமக்கு கொடுக்க முடியுமா? இந்த உலகம் நமக்கு கொடுக்க முடியுமா? இன்னைக்கு நான் வச்சிருக்கிறது என் அப்பாவுடைய பொக்கிஷம். அல்லேலூயா. நான் அதில் எழுதி வச்சிருப்பேன், இது என் அப்பாவின் பொக்கிஷம் என்று சொல்லி. இது அப்பா வச்சிருந்த, அப்பா பயன்படுத்தின வேத புத்தகம். அல்லேலூயா. இதுதான் நான் இன்னைக்கு வச்சிருக்கேன். அப்போ இது பொக்கிஷம் நமக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற, இது உலக தகப்பனை வைத்து விட்டு போன பொக்கிஷம். எந்த சொத்து இருக்கோ இல்லையோ, எந்த சொத்து அவருடைய பொக்கிஷத்தை நான் வச்சிருக்கேன். அப்ப அதே போலதான் நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு, இந்த பொக்கிஷத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேத புத்தகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சமாதானம் இதுல நிறைய இருக்கு. அல்லேலூயா. இந்த பொக்கிஷத்துக்குள்ள, இந்த பெட்டகத்துக்குள்ள ஒவ்வொரு பக்கம் என்னதுதான் பொக்கிஷம் தான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம எத்தனை பேர் வேத புத்தகத்தை தினந்தோறும் வாசிக்கிறோம்? தினந்தோறும் வாசிக்கும் பொழுது நாம் அந்த பொக்கிஷத்தை ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொள்கிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த வேத புத்தகத்துல அந்த பொக்கிஷங்களை நம்ம எடுத்துக்கணும். அல்லேலூயா. அந்த சமாதானத்தை ஆண்டவர் என்ன பண்ணிருக்க, இதுல நமக்கு என்ன செய்திருக்கிறார், அந்த பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். உலகம் கொடுக்க கூடாதது. உலகத்துல யாராவது இதை கொடுக்க முடியுமா? நமக்கு உலகத்தார் யாராவது கொடுக்க முடியுமா? அல்லேலூயா. இந்த பொக்கிஷத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல ஆண்டவர் சொல்றாரு, உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தை நான் என்ன பண்றேன், உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன். என்னுடைய சமாதானம், நான் என்னெல்லாம் சொல்ல நினைச்சனோ இதெல்லாம் நான் என்ன பண்ணிருக்கிறேன், உங்களுக்கு இதுல நான் என்ன பண்ணிருக்கிறேன், அந்த பொக்கிஷத்தை நான் வச்சிருக்கிறேன். நான் பரலோகத்துக்கு போனாலும் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பொக்கிஷத்தை நான் கொடுத்துட்டு போன இந்த பொக்கிஷத்தை நீங்க என்ன பண்ணுங்க, பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த வேளையில பரிசுத்த ஆவியுடைய பலனோடு கூட எழுதப்பட்ட இந்த பொக்கிஷம் சமாதானம் நிறைந்தது, நமக்கு விசுவாசத்தின் பலனை கொடுக்கக்கூடியது, நமக்கு நம்பிக்கை, இன்மைக்கும் மறுமைக்குமான நம்பிக்கை, நித்திய நம்பிக்கை நமக்கு கொடுக்கக்கூடியது. அதனால இன்றைக்கு நாம் பார்த்த இந்த வசனத்தின் படியாக நாம் 15 ரோமர் 15 அதிகாரம் 13 வசனத்தின் படியாக நாம் இந்த வார்த்தைகளிலே நாம் பலப்படுவோமாக. இந்த வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உண்டாகிற இந்த நம்பிக்கையின் பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சந்தோஷம், இந்த சமாதானம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்து விட்டு போன இந்த உலக
பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே அவருக்குள்ளான விசுவாசத்தின் பலனை நமக்கு கொடுத்து நடத்துவாராக. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.